நாளா ரொம்ப பேசாமே இருந்ததுனால எனக்கு இப்போ ஸ்கோர் பண்ணிட்டு டைம் வந்துருக்கு. இந்த சீன் வந்து இந்த அளவுக்கு பேசப்படும்ன்றது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே வந்து முதல்ல கட்டி தான் பிடிச்சாங்க. ஓகே, செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் வந்து எதுவுமே பேசல, ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டாங்க. கனிகா மேமும் சரி, ஹரிப்பிரியா அக்காவும் சரி, பார்வதி அக்காவும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்சி செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணிட்டாங்க. இன்னும் உண்மையை சொல்ல எனக்கு அந்த சீனோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்துச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லா. தர்ஷன் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் நானும் ஒரு நடிகை அப்படின்றது ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. ஆக்சுவலா அவ்வளோ ரெஸ்பான்ஸ். வெளியே போன உடனே மக்கள்லாம் பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போதான்ப்பா யூடியூப்ல பார்த்தோன்ற மாதிரி பார்த்துட்டு சொல்றது. அந்த ஷார்ட்டை நாங்கள் பண்ணோம், க்ளோஸ் இதுக்கும் மேலே பண்ணுவோம். அந்த ஒரு கிளாப்ஸ் அப்புறம் உடனே எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க. கோ ஆக்ட்ரஸ் நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது, இவங்க இப்போதான் வந்தாங்க, உங்க பேர் இங்கே யாருமே அப்படி கிடையாது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நான் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தது, நம்ம அழுகிறத பார்த்தா வெளியில எல்லாரும் அழுகணுன்றத ஒரு மைண்ட் செட் வச்சுட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகும்னு நான் சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணேன். பார்க்கவே இன்னும் வெளியே வரல, இன்னும் நான் ஆக்சுவலி லிட்டரலாக அழுதுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக அழுத ஃபேஸாகவே இருக்கு. பிகாஸ் இப்போ கூட கண்ணெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு. அழுகிறது தான் அந்த விஷயம். உண்மை வந்து நான் அந்த ஃபீல் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாம் நான் பண்ணேன். அதுதான் உண்மை. The next generation is taking to the perfect dance அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நீ முன்னாடியே வெளியே தான் இருந்த, அப்படியே நீங்க வந்து அண்டர் லெவல்ல தான் வந்துருக்கீங்க. நாங்களாம் விட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. திருப்பி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொடுமைப்படுத்தியா? முன்னாடி இருந்ததுன்னா அன்பை வந்து இவர் கொடுமைப்பட்டு வர இருக்குது. அன்போட அன்பா இல்ல அரகண்டா அன்பா? தர்ஷன கட்டுப்பாடுல வைக்கிறது தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ கூட நீங்க சொன்னதுதான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பாட்டு தைரியமா சொல்லுமா, அவங்களே உங்களுக்கு கூட அப்படி சொல்றாங்க. சேட் டிக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எதிர்நீச்சல் சீரியல்ல இப்போதைக்கு இல்ல கொஞ்சம் மாசமாவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க 3 பேர் தான் இருக்காங்க. கொஞ்ச நாளாவே வந்து ஆடியன்ஸ் கிட்ட பயங்கர பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது முக்கியமா உங்களோட ஆக்டிங்காக. ரோல்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்டிங் ரொம்ப பாராட்டுறாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ, உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பேசுற மாதிரி ரொம்ப நிறைய டயலாக்லாம் இருந்தது. அந்த சீன் பண்ணதுக்கு தான் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதான் அடுத்த நாளாக ரொம்ப பேசாமே இருந்ததுனால எனக்கு இப்போ ஸ்கோர் பண்ணிட்டு டைம் வந்துருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வெரி ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. அதாவது நீங்க அழுது, நீங்க 2 பேரும் அழுது எல்லாரையும் அழுக வச்சுட்டீங்க. அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அதிகமா பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு நிறைய க்ளோஸ் டு ஹார்ட்டா கமெண்ட்ஸ் வந்திருக்கும்ல? ஆக்சுவலா வந்து அந்த சீன் வந்து இந்த அளவுக்கு பேசப்படும்ன்றது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா அந்த சீன் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் படி இந்த டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு 3 to 4 days முன்னாடி எங்களுக்கு வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ வந்து அப்போ வந்து இருந்தது அது 3 pages தான். அந்த சீனோட டோட்டல் இது கவுண்டே 3 pages தான். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்காது, கண்டென்ட் இல்லை அதில். ஆக்சுவலா கம்மியான கண்டென்ட் தான். ஸோ வந்து அன்னைக்கு 3 daysக்கு அப்புறம் அந்த சீன் எடுக்கிற நாள் அப்போ நாங்கள் வேற ஷெட்யூல் அந்த லொக்கேஷன் வந்து எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் போனோம். சார் இருந்தார். சார் அந்த லொக்கேஷன்ல சார் வந்து என்ன பண்ணாரு, அந்த சீனை வந்து திரும்ப எழுதிட்டு இருந்தார் ஸ்பாட்லேயே. நாங்க என்ன நான் போயிட்டு அவர் முன்னாடியே போய் நின்றுட்டேன். என்ன பண்றாரு சார்? ஐயோ என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறாரு, ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. அவர் பத்தி எழுதிட்டே இருந்தாரு. அது வந்து 3 pagesன்றது ஒரு டபுள் ஆயிருச்சு, 6 to 7 pages மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆயிருச்சு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் ஃப்ரண்ட்ல இருந்து. என்ன இவர் எதுவும் ஐயோ எதுவும் பண்ணல, சீன் பேப்பரும் நம்மள பார்க்கலையே. பார்க்கறதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலா. ஸ்பாட் ரெடி, நைட் டைமும் நாங்கள் எடுத்து முடிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எழுதி முடிச்சுட்டாரு. ஓகே போலாமான்ட்டாரு. நான் போய் ஃபர்ஸ்ட்ல போய் நின்றுட்டேன். நான் அப்புறமா எல்லாரும் வந்தாங்க. சீன் அவுட்லைன் மாதிரி தெரியும், இதுதான் கான்செப்ட்ன்றது. சரி ஓகே போலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிட்டோம். ஆன் த ஸ்பாட் தான் ரோல் ஆச்சு. சாருமே இல்லை எங்களுக்கு. சார் வந்து எங்க கூட நடிக்கணும். சார் இருந்தா கூட எனக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரும். ஆக்சுவலா எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே சார் எடுத்தாருன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கிடைக்கும். சாரும் கிடையாது, சார் எங்களோட நடிக்கிறாரு. அப்படின்னு இருக்கும் போது நாங்க வந்து என் டீமோட சேர்ந்து பண்ற மாதிரி தான், எப்போ ஆஸ் யூஸ்வல் பண்ற மாதிரி தான் இருக்கும். போறோம், ஆன் டேக் ரோல் ஆக்ஷன்ன்றுச்சு. என்னை கூப்பிட்டு வராங்க. அது ஆன் ஸ்பாட் தான். அது ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஆன் ஸ்பாட்ல அந்த எமோஷன்ஸ் எப்படி நாங்க கேரி பண்ணுமோ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே கேரி பண்ணோம். ஆன் த ஸ்பாட் தான். யாருமே ப்ரிப்பேர்ட் எதுவுமே பண்ணல.
எல்லாருக்குமே அவங்க மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு உண்மையா எப்படி நடந்தா எப்படி இருக்குமோ அது போல அப்படியே பண்ணும். அது வேற லெவல்ல ரீச் ஆயிருச்சு ஆக்சுவலா. அண்ட் அந்த ரியாக்ஷன் வந்து அங்க கட் சொல்றப்பயே அங்க சுத்தி இருக்கவங்க கிட்டே அதே ரியாக்ஷன் பாத்திருப்பீங்களா? எல்லாம் என்ன சொன்னாங்க அப்ப? ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து முதல்ல கட்டி தான் பிடிச்சாங்க. ஓகே, செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் வந்து எதுவுமே பேசல, ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டாங்க. நான் இந்த அளவுக்கு பண்ணுவேன் நானும் எதிர்பார்க்கல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ரெஸ்பான்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா மேம் கனிகா மேமும் சரி, ஹரிப்பிரியா அக்காவும் சரி, பார்வதி அக்காவும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்சி செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணாங்க. எனக்கு அப்பவும் நான் வந்து அந்த சீனை விட்டு வெளில வரல. ஏன்னா இன்னும் அந்த சீன் இருக்கு, நான் ஒன்றும் வரல. நான் அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணல, ஐயோ தப்பாயிட போதோ தெரிஞ்சுக்கிட்டு சரி புரிஞ்சுப்பாங்கன்றதுனால நான் அப்படியே சைலண்டாவே இருந்தேன். திரும்பவும் சீன் கொஞ்சம் க்ளோஸ்லாம் இருந்துச்சு, க்ளோஸ் ஃபாலோ பண்றதுலாம் இருந்துச்சு. சரி அதையும் பண்ணோம். அது முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப அந்த க்ளோஸ்ல வந்து நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ டிஃப்ரெண்டா பண்ணேன், இன்னும் கொஞ்சம் இன்புட் நிறைய கொடுத்து போட்டேன். ஸோ அது ரொம்ப சூப்பரா வந்துச்சு ஆக்சுவலா. சார் பர்ஃபெக்ட், குட் ஒன்ன்றாரு எனக்கு பக்கத்துல முடிச்சது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலா உண்மையே சொல்லணும், என்ன சொல்றதுன்னா சார் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஸ்பெஷல் ரொம்ப ஆசை எனக்கு. ஆக்சுவலா ஏதாச்சும் சார் சொல்ற மாட்டாரான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருப்போம். இந்த பர்ஃபெக்ட் குட் ஒன் அப்படின்னாரு, பயங்கரமான ஃபீலிங் அது. ஆக்சுவலா நம்ம ஜெயிச்சிட்டோம். கனிகா மேம் வந்து கட்டி பிடிச்சி அவங்களும் ஆக்சுவலா அந்த இது ஃபீல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. பார்வதி அக்கா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அப்பவே வந்து ஆக்சுவலா என்ன உண்மையை சொல்றேன், எனக்கு அந்த சீனோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்துச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லா. நான் வந்து வீட்லயே யாருக்குமே பேசல. கேரக்டரோட தாக்கம் நீங்க வீட்டுக்கு அந்த இருந்துச்சு எனக்கு. நான் டிரைவ் பண்ணிட்டு போறப்போ எனக்கு அந்த தாக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா யாருக்குமே நான் பேசல வீட்டுக்கு போற வரைக்குமே. வீட்டுக்கு போயிட்டு நான் மாட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சதுதான், ஃபுல் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா என்னால பேசவே முடியல. நான் வந்து இதுலயே இருந்தேன். ஏன்னா வந்து அந்த சாரோட அப்ரிசியேஷனும் எல்லாரும் சொன்னதும் நான் பண்ணது எனக்கே தெரியும். நான் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா வந்து அந்த சீன் போல நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா என்னோட பெஸ்ட் நான் இது வரைக்கும் என் கேரியர்ல பார்த்தேன்னா எனக்கு அந்த சீன் தான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், என்னோட ஃபுல் பெஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கே தெரியாம. அதுதான் மெயின், எனக்கே தெரியாமல் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீனுக்கு அப்புறம் அந்த அடுத்த நாளே எனக்கு டப்பிங், அடுத்த ஒன் டேல எனக்கு வந்து டெலிகாஸ்ட் அந்த சீன் மட்டும். ஆக்சுவலா அடுத்த நாள் டப்பிங் முடிச்சுட்டு என்னோட டப்பிங் இன்ஜினியரிங் அவரெல்லாம் சொல்றாரு, பர்ஃபெக்டா பண்ணிருந்தீங்க ப்ரோ அப்படின்றாரு. இன்னொன்று அந்த சீன் பண்ணும்போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டப்பிங் பண்ணும்போது எமோஷன்ஸ் கேரி ஆகாது. அந்த எமோஷன்ஸ் டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எமோஷன்ஸ் கேரி ஆயிட்டு அழுவுறதும் சரி, ரொம்ப இப்படி நடிச்சு வச்சிருக்காங்க இறங்கி டப்பிங் பண்ண அதெல்லாம் பண்ணோம். பர்ஃபெக்டா பண்ணி வெளியே வந்தோடனே டப்பிங் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பர்ஃபெக்டா பண்ணிருந்தீங்க, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு. அப்படியே ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. அந்த ஒரு தாக்கத்திலேயே ஒரு 2 நாள் இருந்தேன். அன்னைக்கு டெலிகாஸ்ட் நான் எல்லாருக்குமே நான் ஆக்சுவலா சொல்லி நான் யாருக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டேன் நான். ஆனா அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற 4 மணிக்கு ஷூட் இருந்துச்சு எங்களுக்கு. நான் எல்லாருக்குமே சொன்னேன், பாருங்க டைம் இருந்தா பாருங்க, ஃப்ரீயா இருந்தா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லிட்டே இருந்தேன். ப்ரிவியூ லான்ச் ப்ரிவியூ யூடியூப்ல போட்டாங்க. போட்ட உடனே வியூஸ் எங்கேயோ போகுது, #1 ட்ரெண்டிங் யூடியூப்ல. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது அது ஒரு ஸ்பெஷலான கமெண்ட் நீங்க பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆனதுனா? எல்லா கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, தர்ஷன் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்ததே கிடையாது, எல்லாரையும் அழுக வச்சுட்ட பார்க்கும் போது அந்த அழுக வந்து எங்களுக்கு வருதுன்றது சொல்லும் போது ஆக்சுவலா வந்து எனக்கு சக்தி அண்ணா, ஆக்சுவல் சபரி அண்ணா அவர் சொன்னது எனக்கு அந்த சீன் பார்த்துட்டு சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆக்டரா நீ எப்போ ஜெயிப்ப அப்படின்னா நீ நடிச்சு அது வந்து அந்த எமோஷன் கேரி அவுட் ஆகி பாக்குற ஆடியன்ஸ் வந்து கண் கலங்குறாங்க அப்படின்னா யூ ஒன் அஸ் அன் ஆக்டர் அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் நானும் ஒரு நடிகை அப்படின்றது ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆச்சு. நான் வந்து நானும் ஒரு நடிகை இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ப்ரௌட் மொமெண்ட், ப்ரௌடா ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் வந்து என்னை பத்தி நான் பெருமையா படமாட்டேன். ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து நானும் ஒரு நடிகை கண்டிப்பா படலாம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா பெருமைப்படலாமே. கண்டிப்பா. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. ஆக்சுவலா அவ்வளோ ரெஸ்பான்ஸ். வெளியே போன உடனே மக்கள்லாம் பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போதான்ப்பா யூடியூப்ல பார்த்தோன்ற மாதிரி பார்த்துட்டு சொல்றது, அந்த ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்தது கிடையாது. ஒரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு 1500 கமெண்ட்ஸ் 2000 கமெண்ட்ஸ் இருக்குன்னா எல்லாமே வந்து தர்ஷனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது நான் வந்து ஏதோ பண்ணிருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அது என்னால என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. ஓகே, ஐ விஷ் இன்னும் நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல. அண்ட் யூ உங்ககிட்ட நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து ஓகே ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ என்னன்னா பார்கவியை விட்டு எங்களால வெளியே வர முடியல, இன்னமா இப்படி நடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நீங்க நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இப்போ ஃபீல் ஆகுது?
ரொம்ப ஹாப்பியா எனக்கு சொல்லவே முடியல. நான் இன்னும் இருந்து வெளியே வரல. அந்த ஸ்பாட் நாங்க அங்க ஸ்டார்ட் பண்ணது, அங்க எல்லார்கிட்டயும் கிளாப்ஸ். எங்களோட செட்ல முக்கியமா ஒரு பிளஸ் அண்ட் பிளஸ்னு ஒருத்தவங்க நல்லா பண்ணிட்டோம்னா எல்லாருமே கிளாப்ஸ். அதுதான் இன்னும் எங்களுக்கு பண்ண தோணும். இப்ப அந்த ஷார்ட்டே நாங்க பண்ணிட்டோம்னா க்ளோஸ் இதுக்கும் மேல பண்ணுவோம். அந்த ஒரு கிளாப்ஸ் அப்புறம் உடனே எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க. கோ ஆக்ட்ரஸ் நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது, இவங்க இப்பதான் வந்தாங்க, உங்க பேர் இங்க யாருமே அப்படி கிடையாது. நாங்க என்ன பண்ணாலும் எல்லாரும் வந்து உடனே ஹோல் செட்டே கிளாப் பண்ணி அப்ரிசியேஷன். ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்வளவோ பண்ணலாம் நமக்கு தோணும். சேம் திங் எனக்கு அந்த ஷார்ட்ல ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் நான் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தது, நம்ம அழுகிறத பார்த்தா வெளியில எல்லாரும் அழுகணும்ன்றத ஒரு மைண்ட் செட் வச்சுட்டேன். அப்பாக்காக அழுதேன். தென் அப்புறம் நான் கிளாப்ஸ் எல்லாரும் பண்ணாங்க. எஸ் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகும்னு நான் சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணேன். பார்கவி ஆமா நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலி அன்னைக்கு நான் சன் நெக்ஸ்ட்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். லிட்டரலி நான் அழுகிறேன். பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம் ஒரு ஹாப்பினஸோட நான் அழுதேன். ஜஸ்ட் ரியலி நான் பாக்குறேன் என்னோட ஆக்டிங் அந்த லாஸ்ட் 3 minutesல அப்பான்னு சொல்லி அழுகிறேன். நான் அழுகிறேன் இங்க. ஆனா எனக்கு வந்து வேற ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது. எனக்கே அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிருக்கோம்னு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லாம் நான் இவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்க அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேருக்கு தெரியும். இன்னும் வெளியே வரல. இன்னும் நிறைய வைப் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணி. அந்த ஹாப்பி டியர்ஸ்ன்றது ஆக்சுவலா அந்த சீன் பர்டிகுலரா பார்த்ததுக்கு அப்புறமும் நைட்டு நாங்க ஆக்சுவலா ஷூட் முடிச்சுட்டு தான் நாங்க போய் பார்த்தோம். நாங்க இவங்களா சரி இவங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க, சொன்னாங்க. நாங்க பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு பார்த்துட்டு திரும்பவும் அந்த கமெண்ட்ஸ் படிக்கணும்னு தோணும்ல. படிக்கிறோம் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது எனக்கு. நான் அழுவ மாட்டேன். வீட்டுக்கு முன்னாடி யாருக்குமே அழுவ மாட்டேன். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். நான் யாருக்குமே நம்மளோட எதுவும் காட்டக்கூடாதுன்னு ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்குன்றதுனால நான் யாருக்குமே அழுவ மாட்டேன். கார்ல நைட்டு போயிட்டு இருக்கும் போதும் சரி, திடீர்னு அந்த ஸ்ட்ரைக் ஆகிட்டு கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி ஊத்துது. திரும்ப கமெண்ட்ஸ் படிக்கிறோம். நைட்டு தனியா இருக்கும் போது திரும்ப அந்த பண்றோம். ஆமா, அந்த சிச்சுவேஷனை ரீவிசிட் பண்றோம். அது ஆக்சுவலா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா நம்ம இந்த அளவுக்கு பண்ணிருக்கோம், இன்னும் நம்ம இதுக்கப்புறமும் பண்ணணும்ன்ற அந்த எனர்ஜியை வந்து இங்க இருந்தா கிளிக் ஆகும். வின்னிங், இந்த கிளாப்பிங் அதெல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம கேட்டா அது ஒரு போதை மாதிரி ஆயிடும். நமக்கு திருப்பி கேட்டுட்டே கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்ன்றது. சோ அதுதான் இப்ப நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் சீன் நான் பண்ணும் போது கூட இவங்க எந்த அளவுக்கு நான் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உண்மை அதுதான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, ஒரு கேரக்டர் வராங்க, இன்ட்ரடியூஸ் ஆறாங்க, பேர் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி அவ்வளவுதான் நம்மளோட தாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலுமே, நானும் ஃபர்ஸ்ட் சீன் பண்ணோம், அந்த அளவுக்கு தெரியாது. அதுவே ஓகே, அவ்வளவுதான் சீன் முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். அந்த சீன் பண்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் டாப் நாச். சீரியஸா நான் இவங்ககிட்டே சொல்லிட்டேன். அது ஆக்சுவலா ரொம்ப அடிக்டிவா இருக்கும். அந்த அழுவுறது, ஃபீல் பண்றது எல்லாம். ஒரு பொண்ணு நிஜமாலே அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமோன்றதும், அந்த அநியாயம் இதுவாகும், ஸ்ட்ரைக் ஆகுதோ, அதை வந்து பெர்ஃபெக்ட்டா கேரி அவுட் பண்ணிருந்தாங்க. எஸ், அந்த அழுகிற சீனையும் தாண்டி அதுக்கப்புறமே அவங்க ஃபேஸ் பாக்குறதுக்கே அதுவுமே ரொம்ப ரியலா இருக்கு. ஆக்சுவலி டிசரிங் நாங்க யூஸ் பண்ணது இன்னும் இவ்வளவுதான். பட் ரியலி எங்களுக்கு டியர்ஸ் வந்தது அந்த இடத்துல. ஏன்னா நாங்க அதை ஃபீல் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு பக்கத்துலயும் அதே ஒரு எமோஷன் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஃபீல் ஆகும்ல. ஆக்சுவலா லிட்டரலா அழுதுட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளா அழுத ஃபேஸாவே இருக்கு. பிகாஸ் ஆமாங்க, இப்ப கூட கண்ணெல்லாம் கலெக்ட் மாதிரி இருக்கு. அழுதுதான் அந்த விஷயம். உள்ள இருந்து நான் வந்து அதை ஃபீல் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாம் நான் பண்ணேன். அதுதான் உண்மை. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக இதை விட இன்னும் கொடுக்கணும்னு தான் ஃபுல் ஃபோக்கஸ் டெவலப் இருக்கும். என் வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஏரியால எல்லாரும் இன்னும் மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், அப்படியா பார்கவி ஒரே பேச்சா இருக்கு. ஆனா நான் உண்மையாவே இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஆயிடுச்சு. இன்னமும் இதை அப்படியே கேரி பண்ணி கொண்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி தான் மறுபடியும் நான் போய் பார்த்தேன். தூங்கவே இல்லை. 2-3 நாள் இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட்லயும் உட்காந்து வாசிக்கும் போது கண்ணீர் தான் வருது. அன்னைக்கெல்லாம் சீன் முடிச்சது உடனே எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜ். அப்படியே இதுக்காக தானே இவ்வளவு நாள் ஓடிட்டு இருந்தோம். சீரியஸ்லி அது கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பி. இந்த கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்களா, எனக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு கமெண்ட் ரொம்ப மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும்ல. அது என்னன்னா, the next generation is taking to the perfect hands அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். கரெக்டா ஒரு கொண்டு போயிட்டு சேர்த்துட்டாரு.
இவங்க நெக்ஸ்ட் வேற லெவல் கூட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி கமெண்ட் ஒன்று வந்துச்சு. அது இப்போ கூட எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்போ நீங்க சொன்னதான் யோசிக்கிறேன். அதுதான் எனக்கு ஆக்சுவலா கண்ணீர் ஃபர்ஸ்ட் வர வச்சது அந்த கமெண்ட் தான். நம்மள எவ்வளவு ப்ராமிசிங்கா பாக்குறாங்கன்றதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல. என்னைக்கு ஒரு நாள் சேலஞ்சிங் சீன்ன்றத தாண்டி எப்பயுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வந்துகிட்டே இருக்கணும், நம்ம வந்து அந்த ஒரு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியில இருக்கீங்க எல்லாருமே. எஸ். அண்ட் கம்மிங் பேக் டு யூ, இந்த மாதிரி கேரக்டர்ஸாவே நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுல நீங்க பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா என்ன? நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்னாடியே வெளியே தான் இருந்த, அப்பவே நீங்க வந்து அண்டர்கவர்ல தான் நாங்களாம் விட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு கமெண்ட். நானும் வந்து என்ன நினைச்சோன்னா, எல்லாரும் நினைச்சு ரொம்ப சைலண்டா போயிடுவேன். குழந்தை என்னால எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த பொண்ணு குழந்தையா தான் தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரொம்ப இன்னசென்ட்டாவே போயிடும் கேரக்டர் அப்படின்னு சொல்லி டக்குனு சேஞ்ச் பண்ணோன்னு எல்லாருக்குமே ஷாக். ரொம்ப இன்னசென்ட்டா சிரிச்சுட்டே தான் இருப்பேன் நினைச்சேன். டக்குனு இவர் வேற வந்து பயந்துட்டாரா, பயந்து ஓடிலாம் போயிட்டாரு. எல்லாரும் வந்து பாவம் அந்த பயனை வந்து நடத்திட்டாரு. திருப்பியும் வந்து பழைய ஷேர்லாம் வந்துட்டார், ஷேர்லாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கல்யாணம் எல்லாரும் வந்து கல்யாணம் பத்தி தான் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு திருப்பி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குடும்பப்படுத்துவியா? முன்னாடி இருந்ததுன்னா அன்பு வந்து இவர் குடும்பப்படுத்துவாரு இருக்குது, அந்த மாதிரி எல்லாருமே தாட் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து அன்பு இவரை குடும்பப்படுத்துறாரு. ஆமா, அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுச்சு. அதான் இப்ப எல்லாருமே வந்து கேக்குறதுல இன்னும் நீங்க எப்படி இன்னும் அரைகட்டா வந்ததுன்னா திருப்பி பழைய அன்பா எப்படி மாத்தா நல்லா இருக்கும். அது சார் தான் உங்களுக்கு தோணல சரி இந்த மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்ப அவங்க சொன்னாங்களே சேலஞ்சிங்கா, எந்த மாதிரி ஆக்ட் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அரகண்டா இல்ல சாஃப்டா அன்பா, அன்போட அன்பா இல்ல அரகண்டா அன்பா? என்ன இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒழுங்கா பண்ணிடணும். எது கொடுத்தாலும் ஓகே. ஆனா மக்கள் அதிகமா என்ன கேக்குறாங்க? அரகண்டா உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா டக்குனு இப்ப மாறிட்டோம்ல, அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இவன் நல்லா பண்ணுவா, இவன் வந்து தர்ஷனை எப்படிதான் கட்டுப்படுத்தி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால இப்போ அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எஸ், தர்ஷன கட்டுப்பாடுல வைக்கிறது தான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அது ஏன்னா நிறைய பார்க்க முடிஞ்சது. அங்க பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க, பாவம். நீங்க 2 பேரும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க லைவா, எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப ரீல்ஸ் வந்து அது வந்து ரித்திக் ஷெரீனா போட்டுருக்கு. ஓகே, கதைப்படி வந்துட்டோம்னா நம்ம இந்த சைடு வந்துருவோம். சரி, தர்ஷன் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே தர்ஷன் தான். இப்ப இருந்தாலும் எங்களுக்கு பார்க்க பாவமா இருக்கு தர்ஷனை பார்த்தா. தர்ஷன் மேல கோவப்பட்டோம், பட் இப்ப பார்க்க கஷ்டமா இருக்கு. சோ தர்ஷனை நீங்க ரித்திகா பாக்குறப்ப எப்படி இருக்கு? இவன் யார் பைத்தியக்கார, சும்மா இருந்தவனை கூப்பிட்டு போயிட்டு நீங்க பாட்டுக்கு எங்க ஊருக்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்க. போன வாரம் முன்னாடி வரலாம் வரைக்கும் என்ன நடந்துகிட்டே இருக்காரு இவரு அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப பார்த்தா எஸ், அதுதான் சொல்றது. தர்ஷன் ஒரு பையனால எந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் சுத்தி இருக்க எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது, நம்ம தப்பா இருந்தா எந்த அளவுக்கு எல்லாருமே அஃபெக்ட் ஆகுன்றதுக்கு தர்ஷன் ஒரு எக்ஸாம்பிள். தர்ஷனோட இது என்ன அவன் தெரிவிக்கிறான் அப்படின்னா இதுதான், என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு. ஆமா, தர்ஷன் மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. உண்மை அதுதான். அவன் வந்து நல்லவன் தான், ஆனா ஈஸியா மேனிபுலேட் ஆற ஆளு. ஏன்னா அவனோட சிச்சுவேஷன், அவனோட ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிற சிச்சுவேஷனும் அது ஈஸியா ஒரு சைடு அவனுக்கு கேர் கிடைக்குது அப்படின்னா அவன் அந்த சைடு போயிடுவான். தர்ஷனோட கேரக்டர் தான். பட் அவன் ஸ்டேபிளா இருக்கிறது கிடையாது. ஸ்டேபிளா இருந்து இதுதான் மாரல், இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ஆக்சுவலா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா இது கெட்டது இது நல்லதுன்றது தெரியும். நல்லதை பண்ணோம்னா நல்லது போகும், கெட்டது சைடு நம்மளுக்கு கெட்டது தோணியும் அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வெளியில தான் மாட்டிக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து தர்ஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். தர்ஷன் கேரக்டருக்கு கோவமா கொடுங்க, ஏதாவது ஒரு அட்வைஸ். ஒரே நிலையா இருக்கணும், ஒரே நிலையா இருக்கணும். ஒண்ணு கெட்டது பண்ணு, இல்லைன்னா நல்லது பண்ணு, அப்படிதான் இருக்கணும். ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணா அது உனக்குதான் நல்லவனா கெட்டவனா, நல்லவனா கெட்டவனா, அதுதான். ஓகே, அண்ட் உங்களுக்கு அந்த கேரக்டரா பாக்குறப்ப நிறைய மக்கள் கிட்ட இருந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதுல நீங்க பாக்குறது இப்ப வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு இப்ப நம்பலாமா, ஏன்னா ரொம்ப எமோஷனலா பிரேக் ஆயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா, கோர்ட்டுக்கு வந்து கரெக்டா நிப்பாங்களா, பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, நம்பலாமா உங்களை? தெரியலையா?
பார்க்கலாம், உடனே பார்த்துடலாம் நீங்களும். ஓகே, ஆனா இந்த மாதிரி மக்கள் கேட்பாங்கல்ல, அந்த கேள்வியில உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டதுன்னா என்ன? இப்போ நான் வந்து ரீசெண்டா இப்போ இருக்கிறதுல பாக்குறது என்னன்னா, இவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன சொல்றாங்க, ஏன்னா அப்பாவை பறி கொடுத்து பொண்ணு அந்த நிலையில இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. அஸ் அ கேர்ளா அப்பா யாருனால போனாங்க, நீ குடும்பத்தினால, அப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்டா போகணும், அந்த மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு போகணும் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். யூஸ்வலா அவங்களுக்கு அந்த கோவம் இருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு என்னதான் சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ அப்பான்ற ஒரு அவங்க எல்லாமே இருந்தா அவங்க அப்பா போயிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்விட்ச், ஒரு பாவமா இருந்த பார்கவி ஒரு பிளாஸ்ட் ஆனா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் இருக்கு. ஓகே, ஆனா நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்களே, பாரதிக்கு நியாயம் வேணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. அதெல்லாம் நேர்லயும் கேட்டிருக்காங்களா, என்னமா இப்படி இருக்கு, உனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன், உங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ அதுதான் இப்போ வந்துட்டும் இருக்கு. உங்களுக்கு அடுத்து என்ன, இப்ப கூட நீங்க சொன்னதுதான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பார்கவி தைரியமா சொல்லுமா, அவங்களே நாங்க உங்களுக்கு கூட இருக்கோம் அப்படி சொல்றாங்க. நான் வந்து ஒரு கமெண்ட் படிச்சேன், பாரதி கூட நாங்க இருக்கோம் அப்படின்றது ஒரு ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து அதோட மிங்கிலா இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னா அது அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பாசிட்டிவா நடந்தா அது அவங்க ரொம்ப சந்தோஷம் தரும். அந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. எங்க வீட்டு பொண்ணு நீங்க, உங்களுக்கு எதுவும் நெக்ஸ்ட் டோர் நான் பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு, இதுல ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்குன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன், நிறைய பேர் சொல்லுவும் நான் கேட்டேன்.